மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக அவருக்கு இந்த இன்பமோ உச்சக்கட்ட மன அமைதியோ ஏற்படாமல் இருப்பதற்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலப்பகுதியில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், அதாவது பல ஆண்களை எடுத்துக்கொள்ளலாம், பல பெண்களை எடுத்துக்கொள்ளலாம். அது எங்களுடைய நாட்டிலேயே கூட இப்போது மிகவும் ஒரு சாதாரண விடயமாக மாறிவிட்டது. அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்வது, அல்லது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய தொடர்ந்து இருக்கின்ற ஆண் துணையுடனோ பெண் துணையுடனோ இல்லாமல் பல பேருடன் தொடர்பினை வைத்துக் கொள்வது, இவற்றுக்குரிய காரணங்களை பற்றித்தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூபிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே நேரடியாக இன்ஸ்டாகிராம் அல்லது டிக்டாக்லே பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே நான் இந்த முதலிலே சொன்னது போல இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், திருமணத்துக்கு வெளியேயான உறவுகள் இன்று அனைத்து இடங்களிலுமே ஒரு சாதாரண விடயமாக போய்விட்டது. அதற்கு இரண்டாவது முக்கிய காரணம் என்ன சொல்வார்கள்? செக்ஷுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது நான் பல பாலியல் தொழிலாளிகளை அவர்களுடைய அதன் நோய்களை பற்றியும் அவர்களுடைய விடயங்களை பற்றியும் நான் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றேன். பல பேர் சொல்லுவார்கள், எனக்கு வருகின்ற கஸ்டமர்ஸை நான் ஒருபோதுமே அவர்களுடைய மனைவியுடன் சென்று பாலியல் உறவை வைத்துக் கொள்ள அனுமதிக்க மாட்டேன், விடமாட்டேன். அது எவ்வாறு விடமாட்டேன் என்றால், அவருக்கு என்னால் இயலுமான முழு ஒத்துழைப்பையும் அளித்து அதன் மூலமாக அவருக்கு முற்றிலுமான ஒரு பாலியல் இன்பத்தை 1 மணித்தியாலம் அல்லது 1.5 மணித்தியாலத்துக்குள் கொடுத்து அதன் மூலமாக அவர் தன்னுடைய மனைவியுடனோ அல்லது தனது நிரந்தரமான துணையுடனோ பாலியல் வைத்துக் கொள்ள நான் விடமாட்டேன் என்று சொல்ல பல பேர் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள், பல பாலியல் தொழிலாளிகள். எனவே இந்த இடத்திலே எங்களுடைய மனைவிமார், எங்களுடைய பெண்கள் ஒரு அவதானமாக இருக்கக்கொள்ள வேண்டிய என்னவென்றால், இப்போது உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல இடங்களுக்கு போகிறோம், பல இணையதளங்களை பார்க்கின்றோம். அதாவது போன் ஃபிலிம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் படங்களை பார்க்காத ஒரு ஆணும் கிடையாது. இப்போது பெண்களும் கூட சாதாரணமாக அந்த படங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே ஏறக்குறைய நான் நினைக்கின்றேன் 99,000க்கு மேற்பட்டவர்களை ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அதில் 88 வயசுல இருந்து கூட அதில் ஆராய்ச்சியில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அதாவது யார் போன் ஃபிலிம் பார்ப்பார்கள், இந்த பாலியல் படங்களை பார்ப்பார்கள் என்று பார்த்தபோது அதாவது பார்க்காதவர்கள் என்று மிகவும் இல்லை என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆராய்ச்சி முடிவு இருந்தது. எனவே இது சாதாரணமான நிகழ்வு. அதே நேரத்தில் அலுவலகங்களை ஆண்களும் பெண்களும் பல பெண்களை சந்திக்கிறார்கள், பல ஆண்களை சந்திக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்லுவோம், பல பேரை சந்திக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக கூட இந்த திருமணத்துக்கு வெளியான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் தொடர்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இந்த செக்ஷுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ற பிரச்சனை ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வீட்டிலே கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாக ஏற்படுகின்ற போது அந்த செக்ஷுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பாலியல்லே திருப்தி அடையாத தன்மையை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு ஆணோ பெண்ணோ வெளியிலே தனக்குரிய துணையை தேட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவேதான் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இருக்கிற ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், தன்னுடைய கணவனை தன்னுடைய மனைவியை ஒழுங்காக பார்த்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே தன்னை கணவனுடன் மனைவியுடன் லேக் ஆஃப் இன்டிமசி என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த பாலியல் ரீதியான, உடல் ரீதியான, மனசு ரீதியான நெருக்கமானது குறைகின்ற போதும் அந்த ஆணோ பெண்ணோ வேற ஒரு துணையை தேடி வெளியிலே செல்லக்கூடியதாக இருக்கின்றது.
அதே நேரத்தில் நான் சொன்னது போல இந்த போர்ன் ஃபிலிம்ஸை, பாலியல் திரைப்படங்களை பார்த்து ஆண்களுக்கு எத்தனையோ வகையான ஆசைகள் ஏற்படும். எனவே அவற்றை நிவர்த்தி செய்வது மிகவும் முக்கியம். எனவே இதில் முக்கியமாக எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டும் எங்களுடைய பெண்கள் கூடுதலாக இந்த ஓரல் செக்ஸ் என்று சொல்லப்படுகிற வாய் மூலமாக, வாய் புணர்ச்சி மூலமாக செய்கின்ற ஒரு விடயத்தை கூடுதலாக அவர்கள் அறிவிருக்கிறார்கள். அது ஏனோ ஒன்று எனக்கு தெரியாது. ஆனால் இதை நாங்கள் ஒரு பாலியல் தொழிலாளர் பார்க்கின்ற போது, டாக்டர், நான் இந்த வாய் மூலம் புணர்ச்சியை என்னுடைய வருகின்ற கஸ்டமருக்கு 1 மணித்தியாலும் அல்லது 1.5 மணித்தியாலும் தொடர்ச்சியாக செய்வேன் என்று சொன்ன பல பாலியல் தொழிலாளிகளை நான் கண்டிருக்கின்றேன். எனவே இந்த வாய்வழி புணர்ச்சி என்பது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மிகுந்த ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கூடுதலாக பெண்களுக்கு கூட அவர்களுடைய யோனி பகுதியை வாய் மூலமாக சுவைக்கின்ற போது, வாய் மூலம் புணர்கின்ற போது பலதரப்பட்ட இன்பத்தை ஏற்படுத்துகிறது. இது முக்கியமாக எங்களுடைய இந்த செக்ஷுவல் லைஃப்ல பார்ட் அண்ட் பார்ட்ஸ் ஒரு பகுதியாக கட்டாயமாக இடம்பெற வேண்டும். இதில் எங்களுடைய பகுதிகளில் சுத்தம் என்ற பிரச்சனை வர வேண்டிய சந்தர்ப்பங்களே கிடையாது. அதே நேரத்தில் ஆண்களும் கூட அந்த வாய்வழி புணர்ச்சி என்ற அந்த செக்ஸை அவர்கள் கூடுதலாக விரும்பக்கூடிய ஒன்றாக அது இருக்கின்றது. எனவே அதை என்ன செய்ய வேண்டும்? மனைவிமார் எப்படியாவது அதை தீர்த்துக் கொள்வது மிக மிக முக்கியம். ஐயோ, இது சுத்தம் இல்லை, ஆண்குறி மூலமாக சிறுநீர் வெளியேறுகிறது, எனவே அதை சுவைப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அதை நீங்கள் விளக்குகின்ற போது அந்த உங்களுடைய கணவனோ ஆணோ இந்த தன்னுடைய செக்ஷுவல் டிசைர், இந்த பாலியல் ஆசையை வேறு ஒரு பெண்ணிடம் தீர்க்கத்தான் அவர் முனைவார். எனவே பாலியல் தொழிலாளிகளை பார்க்கின்ற போது அவர்கள் முதல் செய்கிற வேலை என்ன? இந்த அவர்களுடைய ஆண்குறியை வாய்வழி புணர்ச்சி செய்வதுதான் அவர்கள் செய்கின்ற முதல் வேலையாக இருக்கின்றது. எனவே கவனித்துக் கொள்ள வேண்டும். செக்ஷுவல் டிஸ்சாட்டிஸ்பாக்சன் எந்த ஒரு குடும்பத்தில் ஏற்படுகிறதோ அதிலே இருந்து அந்த குடும்பம் பிரிவதை யாராலுமே தடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே கணவன் மேலும் மனைவி மேலும் ஆண் துணைகளும் பெண் துணையும் இதை கட்டாயமாக உணர்ந்து செயற்படுவது மிக மிக முக்கியம். என்னிடம் பல கணவன் மேல ஆண்கள் சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய மனைவியுடன் போகின்ற போது சார் ஒரு விதமான இன்பமோ ஒரு விதமான சாட்டிஸ்பாக்சனோ ஒரு திருப்தியோ ஏற்படுவது குறைவாக இருக்கிறது. எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், செக்ஷுவல் லைஃப் கட்டாயம் தேவை. இந்த செக்ஷுவல் லைஃப் இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ கொலைகள் எல்லாம் எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருப்பதை செய்திகள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே செக்ஷுவல் டிஸ்சாட்டிஸ்பாக்சன், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும், திருமணமான கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இந்த செக்ஷுவல் டிஸ்சாட்டிஸ்பாக்சன் எனப்படுகின்ற ஒரு வசனம் இடம்பெறவே கூடாது. எனவே ஆறுதலாக இருந்து, உங்களுக்கு தெரியும் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன, இந்த செக்ஸ் வைத்துக் கொள்ளுகிற நேரம் எவ்வளவு என்ன, விடியற்காலையில் 4 மணியிலிருந்து பகல் 9:30 மட்டும். ஏன் அந்த நேரம்? இரவிலே ஒருபோதும் உங்களுடைய மனைவியுடன் பாலியல் வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய மனைவி வேலை செய்கின்றவர்களாக இருந்தால் எல்லா வேலைக்கும் போய் களைச்சு வந்து வீட்டு வந்து சமைத்து உடுப்பு தோய்த்து நாளைக்கு பிள்ளைகளுக்குரிய பாடங்களை அவர் தயார் செய்து உடுப்புகளை அயன் பண்ணி எல்லாம் செய்து போட்டு இரவிலே 10:30 போல வந்து படுக்கின்ற போது அந்த நேரத்தில் கணவன் போய் அந்த மனைவிக்கு கரைச்சல் கொடுப்பாராக இருந்தால் அது ஒரு ஒழுங்கான ஒரு பாலியல் உறவாக இராது. அதே நேரத்தில் இரவிலே நன்றாக நித்திரை கொண்டு விடியற்காலையில் 4 மணிக்கும் 9:30க்கும் இடையிலே ஏற்படுகின்ற அந்த பாலியல் உறவு தான் ஒரு நிரந்தரமான திருப்திகரமான ஒரு பாலியல் உறவாக இருக்க முடியும். அடுத்த காரணம் என்னவென்றால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது இப்போது உங்களுக்கு தெரியும். என்ன, பல இடங்களிலே வேலை செய்கிறோம், பல தொழிற்சாலைகளிலே வேலை செய்கிறோம், அலுவலகங்களை வேலை செய்கிறோம். அந்த இடத்திலே 100க்கு 100% பெண்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டிலே அரசாங்க உத்தியோகத்தர்கள் பார்க்கின்ற போது ஆண்களை விட பெண்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். எனவே பெண்களுடன் கூடுதலாக ஆண்கள் தொடர்பினை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றது. அது வேலைத்தளங்களாக இருக்கலாம், அல்லது ஆன்லைன் மூலமாக இருக்கலாம், அல்லது பல சமுதாய இணையதளங்களாக இருக்கலாம். அதாவது அது யூடியூப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம். அதன் மூலமாக ஆண்கள் பலதரப்பட்ட பெண்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவேதான் மிக முக்கியமாக இந்த காலப்பகுதியிலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவருடைய செக்ஷுவல் டிசைர் அல்லது செக்ஷுவல் லிபிடோ என்று சொல்லுவோம், பாலியலுக்குரிய ஆசை வேட்கை மிகவும் கூடுதலாக இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடுதலாக ஒரு பெண்ணுடனோ ஒரு ஆணுடனோ திருமணத்துக்கு வெளியே தொடர்பினை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றபடியினாலே இவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.